சார்ட்ல வந்து ஃபிபனாச்சி எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத டீடைலா பார்ப்போம். ஸோ இங்க உள்ள ட்ரேடிங் வியூல போனீங்கன்னா இங்க சைட்ல வந்து போனீங்கன்னா இங்க ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுதான் ஃபிபனாச்சி டூல். இந்த டூலை யூஸ் பண்றதுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் யூஸ் பண்ண முடியும். நான் சொன்னல முன்னாடி இப்போ ஒரு மார்க்கெட் இப்படி போகுது, திருப்பி அங்க இருந்து என்ன ஆகும் மார்க்கெட் திருப்பி ஒரு கரெக்ஷன் வருது அப்படின்ற பட்சத்துல இந்த டூலை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இது ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட், அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள இடத்துக்கு கரெக்டா எடுத்துட்டு போய் மேல வச்சீங்கன்னா உங்களுக்கு சி பாயிண்ட் கிடைச்சிடும். சோ இப்போ இது ஏ பாயிண்ட்டும் இது வந்து பி பாயிண்ட், இது வந்து சி பாயிண்ட். இப்போ இந்த சி பாயிண்ட் என்ன ஆகும்னா இப்போ மார்க்கெட் இங்க இருந்து ட்ரெண்ட் மேல ஏறி இருக்கு. இந்த மேல ஏறின ட்ரெண்ட் இப்போ கரெக்ஷன் எவ்வளவு தூரம் வரலாம், ஒருவேளை 23%, 38%, 50%, இல்ல 61 இந்த கோல்டன் ரேஷியோ நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா? இந்த கோல்டன் ரேஷியோவா இல்ல 78 இல்ல அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆயிடும், சைட்வேஸ் ஆயிடும். அப்ப சைட்வேஸ்ல மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபிபனாச்சி ஒர்க் ஆகாது. சோ அப்ப இந்த ரேஞ்ச் எந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது, உங்களுக்கு ரிவர்சல் ஆகி திருப்பி ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆக போகுதுன்றதுக்காக தான் நம்ம எதை யூஸ் பண்றோம், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட்ன்றதை நம்ம யூஸ் பண்றோம்.